பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக் சாப்டர் 6:38. இந்த அருமையான நாளில் கூட கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். ஏசப்புடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்பட்டோம். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தயவுசெய்து உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. உங்கள் சரீரத்தை அடக்குங்க. நீங்கள் உலகத்தில் யாரை அடக்கினாலும் சரி, இது ரொம்ப ஈஸி. ஆனால் சரீரத்தை மட்டும் அடக்கவே முடியாது. யார் சரீரத்தை? உங்கள் சரீரத்தை. ஏன்னா 1 மணி நேரம் உட்காந்து பாருங்களேன். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கன்னு சொன்னார். அந்த சரீரம் காத்திருந்துச்சு. ஆதி அப்போஸ்தலர்கள் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒன்று கூடி ஒன்றாவே சில நாட்களாக காத்திருந்தாங்க. ஆவியானவர் இறங்கி வந்தார், அற்புதம் செய்தார். இன்றைக்கி ஆவியானவர் யாருக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னால், இந்த சரீரத்தை கொடுக்குறவர்களுக்கு அற்புதம் செய்வார். யார் சரீரத்தை யார் கொடுக்கணும்? என் சரீரத்தை நான் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஜெபத்தில் கொடுக்கணும், துதிக்க கொடுக்கணும், பாட கொடுக்கணும், அந்நிய பேச கொடுக்கணும், பைபிள் வசனத்தை வாசிக்க கொடுக்கணும், அதை ஊழியமாக மாற்றுவதற்கு கொடுக்கணும். இதெல்லாம் நான் செய்யணும். என் சரீரத்தை நான் கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? நம்ம சரீரத்தை நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும்போது நம்முடைய குடும்பம் நல்லாயிருக்கும். ஆபிரகாமாக மாறுவதற்கு சரீரத்தை கொடுத்தாரு. இன்றைக்கி விசுவாசின் தந்தை என்று ஆஸ்வதிக்கப்பட்டார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்களா? ஆனோட்ட உட்காருங்க. என்ன இங்கே போய் அப்படி என்னங்க ஏஞ்சி போகிறீங்க? ஏஞ்சி போய் உட்காந்து கதை அடித்து என்ன வரப்போகுது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஆண்டோட்ட கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஆண்டோட சொந்தத்தில் கொஞ்ச நேரம் காத்துருங்க. தூக்கத்தை தியாகம் பண்ணுங்கள். அழகாக அவர்கிட்ட உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கள், பாட்டு பாடுங்க, ஆராதனை செய்யுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, பைபிள் வாசிங்க, யாருக்காவது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். அற்புதத்தை பார்க்க முடியும். உங்கள் சரீரத்தை கொடுங்க. அடுத்தது உங்களுடைய ஆத்மாவை கொடுங்க. பிரியமானவனே, ஒரு ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வந்து சுகமாயிருன்னு கர்த்தர் சொல்கிறார். ரைட்டு சொன்னாரா? அப்போது அந்த ஆத்மா வாழ்ந்தது எப்படி? அப்படி தான் இருக்கும் நம்முடைய ஆசீர்வாதம். ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா சுகமும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். அதனால் ஆத்மாவை உயிர்ப்பிக்க வைக்கிறதுக்கு இந்த சரீரம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த ஆத்மாவும் ஆவியும் அவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில். இந்த சரீரம் தான் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இந்த சரீரத்தை கொடுக்கும்போது செகண்டு ஆத்மாவையும் கொடுக்கணும். ஆத்மாவை கொடுக்கலைன்னா ஒரு நன்மையை பார்க்க முடியாது. ஆமாம், ஆத்மாவை கொடுப்பீங்களா? எங்கே அவங்கவுங்க ஆத்மாவே காப்பாற்ற முடியல, நான் எங்கே ஆத்மாவை சேர்த்து நினைக்கிறீங்களா? உங்கள் ஆத்மாவை ஆண்டவருக்கு கொடுங்களேன். கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து மன்றாடுங்க. வீட்டில் உங்களுக்கு தெளிவாக பேசுங்க. இதை பாருங்கள், மரணம் எல்லாத்துக்கும் தான் வரும், ஆனால் நீ மனம் திரும்பிடு அப்படின்னு சொல்லி தெளிவாக பேசுங்க. ஆத்மா மனம் திரும்பணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஐம் ரைட்? கரெக்ட் தானே? புரிஞ்சிச்சிங்களா? ஆத்மா, ஆவி இதில் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாத எந்த ஒரு பர்சனையும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தவே முடியாது. இன்றைக்கி அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அதனால் அவங்கள்ட்டலாம் ஆவியானவர் இருக்கிறான்லாம் கிடையாது. ஆவியான ஒரு மனுஷக்குள்ளே இருந்தால் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கிறிஸ்துவின் அன்பை போல் இருக்குமா? என்னங்க இப்படி பேசுகிறது? தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் என்னை திட்டுற மாதிரியே இருக்குதுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ளே கிரியை செய்யும், இல்லைன்னா கிரியை செய்யாது. அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் ஆவியானவர் கூட இருக்கிறான்னு நினச்சிட வேண்டாம். அதை உங்களை ஏமாற்றிக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். நான் பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லி அந்த யூதாவில் 20-21 வசனம் நம்ம பார்க்குறோம். நம்முடைய ஜெபம் பரிசுத்தாவிக்குள்ளே. அதே போல் ரோமர் 8:26 சொல்லுகிறது, 8:28 சொல்கிறார். இந்த இடத்துல நாம் வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாததுக்கு முன்னாடி வாக்கிற்கடங்காத பெருமுயற்சிகளோடு ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்ய வல்லவராக இருக்கிறாராம். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் சில நேரத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் கூட ஆவியானவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக அதிசயமாக அது பண்ணுவார். அடுத்தது கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக இழந்து உங்கள் மடியில் போடுவார்களாம். இதெல்லாம் நம்ம செய்யணும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்குறோம். அதே போல் நம்ம கையில் இருக்கிற பணத்தை கொடுப்போம். இந்த 2026 பிளெஸ்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்குறதுல உற்சாகமாக கொடுப்போம். கர்த்தருக்கென்று தசமாக கொடுக்குறதுல உற்சாகமாக கொடுப்போம். கர்த்தருக்கென்று ஸ்பான்சர் படத்தில் உற்சாகமாக கொடுப்போம். என்ன இருக்குதோ அதை கொடுப்போங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையா, போய் உங்கள் சபைகளில், நீங்கள் எந்த சபைக்கு போய்ட்டு அந்த சபைகளில் போய் உழைங்க. உங்களோட வேலைகளை செய்யுங்க. எதை க்ளீன் பண்ணுங்கள், சுத்திக்கிறீங்க, எல்லாத்தையும் நல்லா அழகாக நீட்டாக வைங்க. எல்லா மரத்தெல்லாம் வெட்டி உரம் கட்டுங்க. இல்லை ஏதாவது இருந்துச்சுன்னா உதவி தேவைப்படுச்சுன்னா சரீர பிரகாரம் உழைப்பு உங்களுக்கு அங்கே என்ன தேவைப்படுது எல்லாம் செய்யுங்க. உங்கள்கிட்ட கையில் காசு இல்லை, அதுக்கு ஒரு ஆளை வச்சாங்கன்னா செலவாகும் இல்லையா, அதை நீங்கள் செய்யுங்க, கொடுங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் அழைக்கிறோ அந்த அளவினால் உங்களுக்கு அழைக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆசுதமாக இருப்பதற்காக நான் சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை யாராலும் தடை செய்ய முடியாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க.
அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். கிருபை செய்யும், ஆசீர்வதி பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.